புவனாவும் வியாழ கிரகமும். இதன் ஆசிரியர் ஆர். சூடாமணி. ஒரு திடீர் உந்துதலில்தான் அவருக்கு லிஃப்ட் கொடுத்தேன். மவுண்ட் ரோட்டின் அந்த பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோலுக்கு பில் வாங்கி கொண்டு முன்கார்களின் வரிசை களைவதற்காக காத்திருந்த போது எதிரே பஸ் நிறுத்தத்தில் அவர். 50 வயது இருக்குமா? வேட்டியும் சட்டையும் வேர்வையில் சிறிது சிறிதாய் நிறம் மாற, அகன்றுவிட்ட முன்னெற்றி வெயிலில் பளபளக்க, செருப்பு பாதங்களில் அவ்வப்பொழுது இதற்கும் அதற்குமாய் கனம் மாற்றியபடி முகத்தை துடைத்தவாறு அக்குளில் இடுக்கிய கருப்பு தோல் பையை அடிக்கடி சரிப்படுத்தி கொண்டு கண்கள் தொலைவில் பதித்த கோலத்தில் நின்று அவரை பார்த்தபோது வெகு நேரமாக அவர் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறார் என்ற உணர்வு எழுந்தது. நிறுத்தத்தில் வேறு யாரும் இல்லை. பதைபதைக்கும் வெயிலில் அவர் ஒற்றையாய் அனாதை போல். முந்தைய 2 கார்களும் சென்ற பின் என் அம்பாஸ்டரை முன்னே செலுத்தி பெட்ரோல் போட்டுக்கொண்டேன். பாங்குக்கு வெளியே ஓட்டி வந்து மெதுவாய் அவர் அருகில் நிறுத்தினேன். ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி, எஸ்கியூஸ் மீ, சாருக்கு எங்கே போகணும் என்றேன். அவர் முகத்தில் அதிர்ச்சி வெளிப்படையாய் தெரிந்தது. புத்தம் புது மனிதன் நின்று விசாரித்தால் ஏற்படும் புரியாமை, அதில் விளையும் இனந்தெரியாத சிறு கலவரம், ஓங்கிய கையின் முன்னே எதிர்விளைவு போல் உடல் தானாக சற்று பின்வாங்கியது. யாரு சார்? யாருன்னு தெரியலையே. எனக்கும் உங்களை தெரியாது. எதிர்பங்குக்கு பெட்ரோலுக்காக வந்தபோது இங்கே நீங்கள் நிற்கிறத பார்த்தேன். 2 பேரும் ஒரே வழியில் போகிறதுனா உங்களை ஏற்றிக்கிட்டு போகலாமேன்னு தோணுச்சு, அவ்வளோதான். அவர் குழப்பத்துடன் என்னை பார்த்தார். கொஞ்சம் லூசோ என்று கூட நினைத்திருக்கலாம். அருகில் இருந்து பார்க்கும்போது அவர் முகத்தில் 50 அடையாளங்கள் இல்லை. அந்த அவசர வழுக்கையும் மெலிந்து கலைந்த தோற்றமோ நிச்சயம் வயதில் விளைந்தவை அல்ல. என் பேரு ராஜசேகர், எஸ்டி ராஜசேகர், சரவணா எக்ஸ்போர்ட்டில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர். புஷ்ஷர்ட் பையில் கைவிட்டு வால்ட்டை எடுத்து திறந்து பெயர் அட்டையை உருவி அவரிடம் நீட்டினேன். சச்ச, இதெல்லாம் எதுக்கு? நான் நிஜ சரக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை, ஏதோ கடத்திக்கிட்டு போகிற ஆளுன்னு நீங்கள் நினச்சிட்டா? அவர் பெரிதாக சிரித்தார். பற்களை பளீரென்று மின்னின. என்னை கடத்திக்கிட்டு போக என்ன இருக்கு? நான் என்ன லட்சாதிபதியா, அரசியல் புள்ளியா, இல்லை இளம் பெண்ணா? இருக்கும் இடம் தெரியாத ஒரு அன்றாடம் காட்சி, அவ்வளோதான். என்னால் அந்த சிரிப்பை பார்க்க முடியவில்லை. ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காக நிற்கிறீங்க இல்லையா? பழக்கம்தான். எங்கே போகணும்? தீநகர் திருமலை தெரு. காரில் ஏறிக்கிங்க. முன்பக்க கதவை திறந்தேன். வேணாம் சார், பாவம், நீங்கள் எங்கே போகணுமோ. அவர் கண்கள் தொலைவில் கலைந்தன. நான் பசுல்லா ரோடுக்கு தான் போகிறேன். உங்களை இறக்கிட்டு போகிறேன். வீண் சிரமம். ஒரு சிரமமும் இல்லை. எனக்கும் கம்பெனியாச்சு. எத்தனை நேரம்தான் வெயிலே நின்றுக்கிட்டு கஷ்டப்படுவீங்க? குடை கொண்டு வர மறந்து விட்டேன், அதான் தப்பாயிடுச்சு. அவர் மறுபடியும் சாலையை தேடினார். பஸ்ஸின் சுவடே இல்லை. பஸ்ஸுக்காக காத்திருந்து பிரயோஜனம் இல்லை. திடீர்னு ஏதாவது ஸ்ட்ரைக்காக கூட இருக்கலாம். பேசாமல் ஏறிக்குங்க. நீங்கள் நிஜமாதான் பசுல்லா ரோடுக்கு போகிறீங்களா? சும்மா ஏறி உட்காருங்க சார், பேசுகிறதெல்லாம் வண்டியில் போய்கிட்டே பேசுவோமே. அவருக்கு இன்னமும் தயக்கம்தான். ஆனால் நின்று நின்று களைத்து போன கால்கள் அவருக்கு முன்பாகவே சம்மதித்து விட்டிருந்தன. காரில் ஏற வந்தவர் சற்று நின்று, என் பேர் மகாலிங்கம், ஒரு பிரைவேட் கம்பெனியில் கிளர்க்காக இருக்கிறேன் என்றார். அந்த அறிமுகத்தால் தமக்கும் ஒரு நிஜத்தன்மை அளித்து கொள்வது போல் பிறகு தொடர்ந்து ஏறி என் பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்தார். நான் கதவை மூடிவிட்டு வந்து உட்கார்ந்து வண்டியை கிளப்பினேன். ரொம்ப முக்கியமான பை போல இருக்கு என்றேன் பேச்சை போக்காக. ஆமாம், இன்னும் இறுக பற்றி கொண்டார். அப்படி என்ன பொருள் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜாதகம், என் பெண்ணின் ஜாதகம்.
திடீரென்று சிரித்தார். ஒரு சராசரி கீழ்நடுத்தர வர்க்க குடும்பஸ்தனுக்கு இதைவிட முக்கியமான பொருள் வேற என்ன சார் இருக்க முடியும்? வண்டி ஓட்டத்தினால் உள்ளே வீசிய காற்றையும் மீறி அவர் முகத்தில் வேர்வை மின்னியது. ஒவ்வொரு வேர்வை துளியும் பெண்ணின் தந்தை என்ற பறைசாற்றுவது போல இருந்தது. சட்டென்று எண்ணம் தடைப்பட்டது. நானும் ஒரு பெண்ணின் தந்தைதான். ஆனால் வெயிலில் நின்ற வேர்வை இல்லை. வேர்வை நெடிக்கு பதில் ஆஃப்டர் ஷேவ் லோஷன் நெடிதான். அவருடைய கைத்தறி வேட்டிக்கு பக்கத்தில் என் டெரின் பேண்ட் கால் நீட்டலால் லேசாய் கழன்று தொங்கிய செருப்பு கருகில் என் பளபளக்கும் கருப்பு ஜோடுகள். எனக்கும் ஒரு பெண் இருக்கா, நிரஞ்சனும் பேரு. உங்க பெண் பேர் என்ன? புவனேஸ்வரி. புவனான்னு கூப்பிடுறது. நிரஞ்சினியை நிக்கி டிக்கி என்று கூப்பிடுறோம் என்பதை நான் சொல்லவில்லை. திருமலை தெரு வீட்டில் அவள் ஜாதகத்தை கொடுக்கத்தான் எடுத்துட்டு போறேன் என்றார் அவர் தொடர்ந்து. தெரிஞ்ச இடமா? இல்லை, ஆஃபீஸ் ஒருத்தர் மூலயமா கேள்விப்பட்டு தான். அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னார். சரி, புவனா ஜாதகத்தை கொண்டு போய் கொடுப்போம், பிரதாபம் இருந்தா நடக்கட்டுமேனு கிளம்பினேன். வீட்டு நம்பர் தெரியுமா? அவர் பையின் ஜிப்பை இழுத்து திறந்து சில காகிதங்களை எடுத்து புரட்டி பார்த்தார். 4 மூலைகளில் மஞ்சள் தடவிய ஜாதகம் கண்ணில் பட்டது. இன்னும் ஏதேதோ காகிதங்கள். போக வேண்டிய முகவரி இருந்திருக்கும். நண்பர் ஏதேனும் கடிதம் கொடுத்திருக்கலாம், அல்லது வேறு விஷயங்களை பற்றியவனவாய் இருக்கலாம். நேராக பார்த்து கொண்டு வண்டியை செலுத்தினேன். ஒரு சிகப்பு சிக்னலில் நின்றபோது அவர் சொன்னார், இதை பார்த்தீங்களா? தலையை திருப்பினேன். சிறு காகித உரைக்குள்ளிருந்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று எடுத்து நீட்டியிருந்தார். இதுதான் புவனா. பிரமாத அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் முகத்தில் பால் வடிந்தது. பெரிய கண்கள், கண்ணங்கரிய கூந்தலை தலையோடு சேர்த்து கோத்து போட்ட ஒட்டு வைத்தது போல அழுத்தி வாரி பின்னிருந்தது. சின்ன ஒற்றைக்கல் தோடுகள். கருப்பு வெள்ளை படத்தில் கருப்பாய் தெரிந்ததால் சிவப்பு கல்லாக இருக்கலாம். நிச்சயம் வைரமில்லை. நெற்றி பொட்டு அந்த பால்முகத்துக்கு சற்று பெரிதுதான். சிறிது ஒப்பனை செய்திருந்தால் அழகு கூடியிருக்கும். எனினும் ஆவலில் மலர்கிற பெரிய கண்களால் உலகத்தை பார்க்கும் பார்வையில் எந்த இளமைக்குமே ஒரு பொலிவு மிளிர்ந்தது. இதுதான் புவனா என்று மறுபடியும் சொல்லியவாறு ஒரு மலர்ந்த புன்னகையுடன் என் முகத்தை பார்த்தார் மகாலிங்கம். நல்ல லட்சணமா இருக்கா. என்ன வயசாகுது? போன டிசம்பருக்கு 19 முடிஞ்சுட்டுது. 19 தானா? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் என்றபோது 20 முடித்த என் நிக்கி டிக்கி MBA முடிச்சப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு ஏதேனும் ஃபாரின் டிகிரி வாங்கணும்ப்பா என்று சொல்வது எனக்கு நினைவு வந்தது. என்ன அவசரமாவது? வரன் பார்க்க ஆரம்பிச்சதுமே கல்யாணம் கூடி வந்துடுமா என்ன? புவனா 18 முடிச்சதுமே அவ ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நான் கிளம்பியாச்சு. இதுவரை ஒரு இடமும் அமையல என்றவாறே புகைப்படத்தை மீண்டும் உரையிலிட்டு தோல்பையில் வைத்து கொண்டார். 18 18 ஒரு பெண், இன்னும் குழந்தை சாமி. இது அவள் எந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கிறாள் என்கிறதை பொறுத்து இருக்கிறது. மண்டையில் யாரோ ஓங்கி அடித்தது போல் இருந்தது. நான் பதில் சொல்லவில்லை. பச்சை விளக்கு வந்தது. மீண்டும் வண்டியை கிளப்பினேன். கலைவாணர் சிலையை தாண்டி சென்றோம். என்னால் ஆனது. அவளை +2 வரை படித்து வச்சுட்டேன். இன்னும் ஒரு பெண்ணும் பையனும் இருக்கு. பெண்டாட்டி வீட்டில் இருந்தபடியே தையல் வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிக்கிறா. இருந்தாலும் ஒரு பெண் கல்யாணத்தை நடத்துறதுன்னா லேசா? மாப்பிள்ளைங்களுக்கு ஆணை விலை குதிரை விலை. என்ன செய்ய போறேனே எனக்கு தெரியல. அதுக்காக பெண் குழந்தைய கல்யாணம் செய்யாம வச்சிருக்க முடியுமா? பேச பேச அவரை மீண்டும் ஒரு களைப்பு சுற்றி போர்த்தி கொள்வது போல் இருந்தது. வண்டியின் சுக பயணத்தை மீறி திருமலை தெருவில் 2 வீடுகள் தள்ளியே இறங்கிக் கொண்டார்.
நான் காரில் வந்து இறங்குறத அவங்க பார்க்க வேணாம் சார். பணக்காரன்னு நினச்சி ரேட்டை ஏற்றிடுவாங்க. அப்போது வரட்டுமா? லிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ இன்னைக்கு கார் சவாரி பிரதாபம் இருந்தது. அவர் கை கார் கதவை ஒரு வினாடி தடவி கொடுத்தது. வரேன் சார். கை குவித்து வணங்கினார். நானும் வணங்கினேன். சரக் சரக் என்று செருப்பு கால்கள் விரைவாக தெருவில் நடந்து சென்றன. நான் என் அம்பாஸ்டரை மயிலாப்பூர் திசையில் செலுத்தினேன். தொழிலதிபரான ஒரு நண்பரை பார்த்து வர. பெண்ணின் லட்சியம் ஈடேறுவதற்கு கடவுளை பிரார்த்திப்பதை தவிர இப்படிப்பட்டவர்கள் காதிலும் போட்டு வைப்பது நல்லதுதானே. பசுலுல்லா ரோட்டில் எனக்கெதுவும் வேலையில்லை. கடவுளின் அருள் பூரணமாயிருந்தது. நிக்கி டிக்கி நிர்வாக பட்டம் உயர்ந்த முறையில் பெற்றாள். பிறகு நண்பரின் தொழில் நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் டிப்ளோமா பெற்ற மாணவர் விசாவில் அமெரிக்கா சென்று கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் பயின்று பட்டம் பெற்று ஓராண்டு வேலையும் பார்த்துவிட்டு இந்தியா திரும்பினாள். இன்று பெங்களூரில் பெரிய கம்பெனி அதிகாரியாய் இருக்கிறாள். கணவனும் அவளுக்கு நிகராக ஃபாரின் பட்டம் பெற்ற இன்ஜினியர். 4 லட்சத்தில் நான் வளைத்து போட்ட மாப்பிள்ளை. குடும்ப நலத்திட்டப்படி அவர்களுக்கு ஒரே குழந்தை. பெற்றோரின் செல்வம் செல்லம் அனைத்துக்கும் ஒரே வாரிசான குட்டி நிக்கி கான்வென்ட்டில் ஆங்கிலம் பயின்று கொண்டிருக்கிறாள். என்னையும் கடவுள் கைவிட்டு விடவில்லை என்பது வெளிப்படை. என் திறமையால் முதலில் கம்பெனி ஜிஎம்மாக உயர்ந்தேன். பிறகு டைரக்டர்களில் ஒருவனானேன். பொருளாதார நிபுணன் என்ற அங்கீகாரம் பெற்றேன். 58 வயதில் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின் சொந்தமாக நிக்கி ஃபைனான்ஸ் என்ற ஒரு கம்பெனி தொடங்கி இன்று செல்வத்தில் கொழிக்கிறேன். என் மனைவி கொளுத்தும் வெயிலில் கூட பட்டு சேலையை தவிர வேறு எதுவும் உடுத்துவதில்லை. அவளுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் சீனா சேட் நகைகளும் ஆம்ஸ்டர்டாம் வெட்டு அமைந்த ப்ளூ ஜாகர் வைரங்களும். நாங்கள் வசிப்பது பம்பாயில். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்னை வருகிறோம். இங்கே சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். மேலும் தமிழ் மொழி சகஜமாக புழங்கும் காற்றை சுவாசிக்க வேண்டும். மெரினா பார்க்க வேண்டும். என்னதான் நீரிழிவு பத்தியம்னு தலைநரையை மறைக்க கோத்ரேஜ் முடி சாயமும் எனக்கு வந்து சேர்ந்து விட்டதென்றாலும் இளம் பருவ நிலைகளின் மயக்கம் யாரை தான் கவர்ந்திருக்கவில்லை. அப்படியே மனைவிக்கு பட்டு ஜவுளி எடுக்க காஞ்சிபுரம் போக வேண்டியிருப்பதும் ஒரு காரணம்தான். இன்று மீண்டும் என் மீது வீசுவது சென்னை காற்று. பெட்ரோல் போட்டுக் கொள்வதற்காக பேங்கில் காருக்குள் உட்கார்ந்திருந்தேன். அம்பாஸ்டர் போய் பிறகு மாருதி போய் இப்பொழுது காண்டேசா வாங்கியிருக்கேன். இங்கு சென்னையில்தான் சென்ற வாரம். பிறகு பம்பாய்க்கு அனுப்ப வேண்டும். புது காரில் முதல் நீண்ட பயணம் கோயிலுக்காக இருக்கட்டும் என்று நாளை காலை மனைவியுடன் ஊரிலிருந்து வந்திருக்கும் மகள் குடும்பத்துடன் மாங்காடு போவதாய் திட்டம். அதற்கு தான் பெட்ரோல் டேங்கை நிரப்பிக்கொள்ள வந்திருக்கேன். சிறிது நேரமாகும் போல இருந்தது. இறங்கி நின்று சாலையை பார்த்தேன். ஜன நெரிசலிலும் பல்வேறு இரைச்சலிலும் வாகன மிகுதியிலும் கட்டட உயரங்களிலும் சென்னை வேகமாய்த்தான் மற்ற முன்னணி நகரங்களுடன் போட்டி போட்டு கொண்டிருந்தது. கண் நிமிர்த்தம் இடந்தோறும் வீட்டு உச்சிகளில் டிஷ் ஆண்டனா. இரவும் பகலும் காது செவிடுபட கேபிள் டிவி, ஸ்டார் டிவி. எல்லா நகரங்களுக்குமே முகம் ஒன்றுதானா? ஆனால் சாலையில் யோ என்னையா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, சாவுக்கிறாக்கி தள்ளி போயா கஸ்மாலம் என்று ஒரு கார் ஓட்டுநர் பாதசாரியை பார்த்து கூவிக்கொண்டு போன இனிய மெட்ராஸ் தமிழ் இதை சென்னை என்று அடையாளம் காட்டியது. விஷ் விஷ் என்று குறுக்கும் நெடுக்குமாக பஸ்ஸுகளும் டாக்ஸிகளும் ஆட்டோகளும் கார்களும் பாய்ந்து பாய்ந்து சப்தம் பின்னால் பின்னி ஓய்ந்ததில் கிடைத்த கனநேர இடைவேளை தெளிவில் ஒரு காட்சி என் பிரக்னையில் இடறி அப்படியே பொறிகளில் ஒட்டி கொண்டது. அவர் சித்திரை வேர்வையில் வேட்டியும் சட்டையும் நிறம் மாற மாற அவர் நின்றிருந்தார். அக்களில் அடக்கிய கருப்பு தோல்பை. அது பஸ் நிறுத்தம்.
புருவங்கள் மேல் கையை அண்டை கொடுத்து அடிக்கடி தொலைவில் தேடும் அக்கண்கள் நிச்சயம் அவர் ஏற வேண்டிய பஸ்ஸை தான் எதிர்பார்க்கின்றன. அவசரமாய் கருப்பு கண்ணாடியை அகற்றிவிட்டு உற்று பார்த்தேன். சதை வளர்ச்சி நீக்கப்பட்டு கான்டாக்ட் லென்ஸ் பொருந்திய என் கண்களில் பார்வை தீட்சணியமாக இருந்தது. அவர்தான், சந்தேகமே இல்லை. என்ன பேரு? சொக்கலிங்கம்? ராமலிங்கம்? இப்பொழுது மூக்கு கண்ணாடி ஒன்று ஏறியிருந்தது. தலையை அநேகமாக முழு வழுக்கையாகவே ஆகிவிட்டது. ஆயினும் முகச்சாடை புரிந்தது. ஒரு கணம் என் மூளை சுழன்றது. குறும்புக்கார சிறுவன் ஒருவன் கடிகார முட்களை வேண்டுமென்றே பின்னோக்கி திருப்பிக் கொண்டிருக்கிறானா? சாலைக்கு இந்த பக்கம் பெட்ரோல் பேங்கில் நான், அந்த பக்கம் பஸ்ஸுக்காக காத்து நிற்கும் அவர். இதே காட்சி முன்பு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 1970, ஆமாம், ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்பு. 15 ஆண்டுகள். 15 முறை காலண்டர் மாறிவிட்டது. ஒரு மாமாங்கம் வந்து போய்விட்டது. நாடு 6 பிரதமர்களை கண்டுவிட்டது. உலக அரங்கில் ஒரு வல்லரசு மறைந்தது. 28 ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பின் ஒரு சுதந்திர வீரரு விடுதலை கிடைத்தது. வியாழ கிரகத்தை நோக்கி அமெரிக்கா வயேஜர் விண்வெளியில் மேலும் பல கோடி மில்லியன் கிலோமீட்டர்கள் பாய்ந்தோடிவிட்டது. அவர் இன்னமும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். தலையை உலுக்கிக் கொண்டேன். காலத்தை மீண்டும் ஒழுங்குக்குள் கொண்டு வந்தேன். பெட்ரோல் போட்டு கொண்டதும் காரை நேரே அவரிடம் ஓட்டிச் சென்று நிறுத்தினேன். இறங்கி கை குவித்து புன்னகையுடன், சௌக்கியமா சார், என்னை தெரியுதா என்றேன். அந்த திடுக்கிடலும் நான் முன்பு பார்த்ததுதான். என்னவென்று புரியாத குழப்பத்தில் புருவங்கள் உயர்ந்தன. புருவ மயிரில் ஒரு வெள்ளை இழை கண்ணில் பட்டது. தலை வழுக்கையை தவிர முகத்தில் நிறைய கோடுகள். நான் தான் ராஜசேகர், எஸ்டி ராஜசேகர். 15 வருஷத்துக்கு முந்தி இதேபோல் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? அவருக்கு உடனடியாய் ஞாபகம் இல்லை என்பது அந்த காலி முகத்தில் தெரிந்தது. கைகள் தோள்பையை இன்னும் இறுக்கமாய் பற்றி கொண்டன. அந்த செயலால் சட்டென்று என் நினைவு குலுங்கி தெளிவு பெற, உங்க பேரு மகாலிங்கம் இல்ல என்றேன். ஆமா, முன் தடவை நீங்க உங்க பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு திருமலை தெருவுக்கு போக வேண்டியிருந்தப்ப நான் காரில் அழைச்சிட்டு போனேன். இப்போவும் வாங்க, எங்கே போகணுமோ இறக்கி விடுறேன். லேசா ஞாபகம் வருது. நீங்க பசுல்லா ரோட்டுக்கு போறதா சொன்னீங்கல்ல? எஸ், போனீங்களா? நான் சிரித்து விட்டேன். நல்ல ஆளு சார் நீங்க. வாங்க, கார்ல ஏறிக்கிங்க, பேசிக்கிட்டே போவோம். வண்டியின் முன்கதவை திறந்து பிடித்தேன். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? எஸ்டி ராஜசேகர். ஏறிக்குங்க. உங்களுக்கு ஏன் சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை. நான் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு அட்ரஸுக்கு போகணும். நானும் அந்த பக்கம்தான் போகிறேன். இம்முறை அவர் சிரித்து விட்டார். பற்கள் முன்பு போல் மின்னவில்லை. அவற்றுக்கு கூட முதுமை வந்து விட்டார் போல மங்கியிருந்தன. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். இருந்தாலும் இப்போ என் பஸ்ஸு வந்துடும். வரட்டமே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிற ஒரு பழைய நண்பருக்கு கம்பெனி கொடுக்கறதா நினச்சி வாங்கலேன். அவருடைய சோர்ந்த முகம் என் அழைப்பை ஏற்றுக்கொள்ள துடித்தது. எனினும் பண்பாடு மீண்டும் தொலைவில் தேடியது. அவருக்கு தேவையில்லாத ஒரு பஸ் வந்தது, நின்றது, சென்றது. பஸ்ஸை பற்றி மறந்துடுங்க மிஸ்டர் மகாலிங்கம். வண்டியில் ஏறுங்க, சொல்கிறேன்ல. இங்கே கார் நிற்கக்கூடாது, ராங் சைட்டு. போலீஸ்காரன் பார்த்தா பிடிச்சுக்குவான். சீக்கிரம் ஏறுங்க. தேங்க்ஸ். முன்பக்கம் ஏறி உட்கார்ந்தார். மூக்கு கண்ணாடியை கழற்றி அதையும் முகத்து வேர்வையும் சட்டை நுனியால் துடைத்துவிட்டு மீண்டும் கண்ணாடியை அணிந்து கொண்டார். வெயில்ல வரப்போது குடை கொண்டு வந்திருக்கணும், மறந்துட்டேன் என்றார். நான் கதவை மூடிவிட்டு சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்து எங்கே போகணும் என்றேன். பெரியார் சாலையில் திரும்பி பிரிட்ஜு தாண்டி மேலே போகணும். நான் காரை செலுத்தினேன். இருண்ட கார் ஜன்னலுக்குள் ஏர் கண்டிஷன் குளிர்ச்சி இதமாக இருந்தது.
சிறிது நேரம் இருவருமே பேசவில்லை. அவர் தூங்கிவிட்டாரோ என்று நான் நினைக்க தொடங்கையில் அவர், நான் ரிட்டையர் ஆயிட்டேன் என்றார். இருக்கணும், 15 வருஷம் இல்லை ஆகுது. மனைவி 3 வருஷம் முந்தி காலமாயிட்டா. அடடா, ஐ எம் வெரி சாரி. போக வேண்டிய நேரம். ஒரு வகையில் கொடுத்து வச்சவன் தான். ரிட்டையர் ஆன அப்புறம் இப்போ ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டுக்கு குமாஸ்தாவாக இருக்கேன். ஹெட்மாஸ்டர் தெரிஞ்சவர், அவர் தயவு. நான் பதில் சொல்லவில்லை. வேப்பங்காயை கடித்துவிட்ட கசப்பு நெஞ்சில் இறங்கியது. ஏர் கண்டிஷன் குளிர்ச்சி கன நேரம் கனவாயிற்று. அவர் தோல் பையை திறந்து உள்ளே இருந்து ஒரு பழுப்பு காகித பொட்டலத்தை வெளியே எடுத்துவிட்டு வேறு ஏதேதோ பொருட்களையும் சில காகிதங்களையும் சரிபார்த்தார். பிறகு மீண்டும் எல்லாவற்றையும் பையில் எடுத்து வைத்தார். இன்னைக்கு சனிக்கிழமை பாருங்க, ஸ்கூல் இல்லை. அப்போ வீட்டில் விச்ராந்தியா ஓய்வெடுக்கலாமே. ரொம்ப களைப்பா தெரியுறீங்க. அதுக்கு பார்த்தா முடியுமா? ஆனால் இப்போ ஜோலி முடிஞ்சு வீட்டுக்கு போனதுமே ஜில்லுன்னு ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு படுத்துடுவேன். மீண்டும் மௌனம். மனிதர்கள், வீடுகள், சேனல்கள், கடைகள், சினிமா சுவரொட்டிகள், அரசியல் கட்டோட்டுகள் யாவையும் கடந்து கடந்து கார் சென்று கொண்டிருந்தது. பெரியார் சாலை வந்துவிட்டது. நீங்க இப்ப எங்கே இருக்காப்புல என்றார் அவர். பம்பாய். மெட்ராஸுக்கு எப்பவானும் வருவீங்களாக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. பம்பாய்க்கு அப்புறம் மெட்ராஸு சப்புன்னு இருக்கும். ஆனாலும் பிறந்த மண் இல்லையா? அது சரி, கார் புதுசு போல இருக்கு. ஏர் கண்டிஷன் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நான் ஒரு திருப்பத்தில் காரை வளைத்தேன். பெங்களூரிலிருந்து என் மகள், மாப்பிள்ளை, பேத்தி எல்லாரும் கூட வந்திருக்காங்க. குடும்பமாக நாளை காலை கார்லேயே மாங்காட்டு கோயிலுக்கு போகலாம்னு உத்தேசம். ரொம்ப நல்ல விஷயம், போயிட்டு வாங்க. அப்படியே காமாட்சி அம்மன் கிட்ட என் போனாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்குங்க. சடார் என்று அவரை திரும்பி பார்த்ததில் கனநேர கவனம் சிதறி எதிரே வந்து கொண்டிருந்த ஒரு டாக்ஸியின் மேல் காரை மோத இருந்தேன். பார்த்து போங்க சார், படித்தவராட்டம் தெரியுறீங்க. இப்படியா? டாக்ஸி சாரதியின் குரல் பின்னே தேய்ந்து மறைந்தது. போனாவுக்கா? போனாச்சரின்னு முந்தி சொன்னீங்களே, அவளுக்கா? ஆமாம், இன்னும் அவளை வியாழன் கண் திறந்து பார்க்கல. இப்போவும் அவள் ஜாதகத்தை தான் அந்த சிந்தாதிரிப்பேட்டை அட்ரஸில் கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். என்னால் பேச முடியவில்லை. தகதகவென்று உடம்பு எரிவது போல் இருந்தது. தலையில் சுழன்று வட்டங்கள். விபத்து ஏதுமின்றி அவர் குறிப்பிட்ட தெருவை அப்படி அடைந்தேன் என்று நானே வியக்கும்படியான நிலை. இந்த சந்துக்குள்ள காரு நுழைய முடியாது சார், இப்படியே நிறுத்திடுங்க, நான் இறங்கி நடந்து போயிடுறேன். எந்திரம் போல் வண்டியை நிறுத்தி இறங்கி சுற்றி வந்து அவர் பக்கத்து கதவை திறந்தேன். அவர் இறங்கினார். ரொம்ப நன்றி சார், வரட்டுமா? இறங்கிய வேகத்தில் அவரது தோள் பையில் இருந்த அந்த காகித பொட்டலம் கீழே மண் தரையில் விழுந்தது. ஜிப்பை மூட மறந்திருக்கிறார். குனிந்தேன். விழுந்ததனால் லேசாய் பொட்டலம் பிரிந்து உள்ளே இருந்து இமைப்பொழுது வெளிப்பட்ட பொருளை அப்படியே அவர் கவனிக்காமல் காகிதத்துள் தள்ளி மூடி அவரிடம் எடுத்து கொடுத்தேன். தேங்க்ஸ் சார், போனா வாங்கி வர சொன்ன ஒரு பொருள். இதை கீழேயே விட்டுட்டு போயிருந்தா மறுபடியும் கடை தெருவுக்கு ஓடணும். பொட்டலத்தை பையில் வைத்து இந்த முறை ஜிப்பை இழுத்து பொருத்தினார். அப்போ நான் வரட்டுமா சார்? உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சாரி, வரேன். துவண்ட திருப்பு கால்கள் சந்துக்குள் மெதுவாக நடந்து சென்றன. நான் காருக்குள் சாரதி இருக்கையில் ஏறி அமர்ந்தேன். குனிந்து என் விலை உயர்ந்த கூசி காலணியை பார்வையின்றி வெறித்தேன். ஓட்டு சக்கரத்தின் மேல் தோய்ந்து தலை சாய்ந்தேன். அந்த பொட்டலத்துக்குள் இருந்தது ஒரு குப்பி கோத்ரேஜ் முடி சாயம். முற்றும்.